நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். உறவுகள் என்ற தலைப்பில் வெவ்வேறு உபதலைப்புகளில் இந்த கருத்துக்களை வார வாரம் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். திருத்துவம் என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும், கத்தோலிக்க மக்களுக்கும் தெரியும். உங்கள் சைவ மக்களையும் திருமூர்த்தி என்ற ஒன்று இருக்கு. தந்தை, மகன், தூய ஆவி. தந்தை, மகன், தூய ஆவி. இந்த மூன்றையும் மூன்றாக பார்ப்பது தவறு. மூவொரு கடவுள் என்று தமிழில் சொல்லுகின்றோம். இயேசு இந்த மூவொரு கடவுளை பற்றி பேசியதாக நற்செய்தியில் பதிவுகள் பெருசாக இல்லை. ஆனால் தந்தையை பற்றி பேசியிருக்கிறார், மகனாக தன்னை பற்றி பேசியிருக்கிறார், தூய ஆவியை அனுப்பு என்று சொல்லியிருக்கிறார். அதை வைத்து கொண்டு தான் நாங்கள் இந்த திருத்துவத்தை உருவாக்கினோமா என்பது எனக்கு ஒரு சந்தேகம். ஆனால் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் தியாலஜி, அதாவது ஒரு அறிவு சார்ந்த, ஒரு புலன்களால் புரிய முடியாத ஒரு மறைப்பொருள், அறிவு சார்ந்த இன்டெலெக்சுவல், நாட் அப்ஸ்ட்ராக்ட், தெரியாது, புரியாது. ஆனால் கடவுள் என்னுள் இருக்கிறார் என்று நான் சென்ற முறையும் சொன்னேன், பல முறையும் சொல்லியிருக்கிறேன். கடவுள் என்னில் இருந்தால் உண்மையும் என்னுள் உள்ளது, அன்பும் என்னுள் உள்ளது. கடவுள் தான் அன்பு, உண்மைதான் அன்பு. இன்றைக்கு இந்த நற்செய்தியில் மிக அழகாக சொல்லப்படுகின்றது, நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. எல்லாத்தையும் நான் சொல்லி போனால் உங்களால் ஏற்றுக்கொள்வது கஷ்டம். இன்றைக்கு முதல் நாங்கள் சொல்லலாம், கோயிலில் போயிட்டு மணித்தியால கணக்காக பேசி கொண்டு இருந்தால் அதை சொல்லுவதற்கும் கஷ்டம், கேட்குறவனுக்கும் கஷ்டம். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும் பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அருமையான வசனம். அவர் முழு உண்மையை நோக்கி. ஆர் இந்த முழு உண்மை? கடவுள் தான் முழு உண்மை. அதை நோக்கி நீங்கள் பயணம் செய்ய அவர் உங்களை தூண்டுவார். அதைத்தான் நாங்கள் அகப்பயணம் என்று உருவகமாக சொல்லுகின்றோம். என்னுடைய பொய்மையிலிருந்து உண்மைக்கு என்னை அழைத்து செல்வார். ஆகவே என்னுடைய முகமூடிகள், என்னுடைய வெளி தோற்றங்கள் எல்லாத்தையும் நான் வெறுமையாக்கி அங்கே பயணிக்கும் பொழுது, செல்லும் பொழுது நான் அந்த உண்மையை அனுபவிப்பேன். அதைத்தான் இயேசு சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த திருத்துவம் என்று சொல்கிறது ஒரு கடினமான ஒன்று. ஏன்னா இயேசு இப்படியும் சொல்லியிருக்கிறார், தந்தையும் நானும் ஒன்று, தந்தை வேறு நான் வேறு என்று எங்கும் சொல்லப்படவில்லை. நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே ஒரு கடவுள் தான், மூவொரு கடவுள் என்று சொன்னால். இந்த புனித அகஸ்தீனாருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம், ஒரு நிகழ்வு நடந்ததாக எழுதியிருக்கிறார்கள். புனித அகஸ்தீனார் ஒரு இறையியல் வல்லுனர், முக்கியமான திருஅவையில் ஒரு முக்கியமான இறையியல் வல்லுனர். அவர் சொன்ன சில விடயங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பல விடயங்கள் நல்லவை. அவர் இந்த திருத்துவத்தை அறிய வேண்டும். அவர் ஒரு அறிஞன், இறையியலாளர். அவர் இந்த திருத்துவத்தை அறிய வேண்டும், அதை பற்றி எழுத வேண்டும் என்ற ஒரு நோக்கில் ஒரு நாள் கடற்கரையில் நடந்து கொண்டு போகிறார். நடந்து கொண்டு சிந்தித்து கொண்டு போகும் பொழுது ஒரு சிறுவன் இந்த கடல் நீரை எடுத்து, ஒரு சின்ன உதாரணமாக ஒரு ஒரு என்ன ஒரு தகரம்னு சொல்லுங்க, அல்லது ஒரு சிரட்டைன்னு சொல்லுங்க, ஒரு சிரட்டையில் எடுத்துக்கொண்டு வந்து ஒரு குழி ஒன்றை பறித்து அதுக்குள்ளே ஊற்றி கொண்டு இருக்கிறான். ஒரு சின்ன குழி ஒன்று பறித்து கடல்லேருந்து சிரட்டையில் தண்ணி எடுத்துக்கொண்டு வந்து அதுக்குள்ளே ஊற்றுறான். அப்போ இந்த அகஸ்தினார் கேட்டால், தம்பி என்ன செய்கிறாய்? அதுக்கு அந்த சிறுவன் பதில் சொன்னான், நான் இந்த சமுத்திர தண்ணீரை இந்த சின்ன நான் கிண்டிய குழிக்குள்ளே ஊற்றுறேன். அப்போ அவருக்கு ஒரு ஞானம் பிறந்தது. இந்த திருத்துவம் என்ற இந்த பரந்த பிரிந்த சமுத்திரத்தை இந்த சிற்றறிவுக்குள் என்னால் கொண்டு வர முடியாது. எங்களுடைய தப்பே இதுதானே. கடவுள்ன்றது ஒரு பரந்த சமுத்திரத்துக்கு அப்பால், சமுத்திரங்களுக்கு அப்பால் உள்ள ஒன்றை நாங்கள் இந்த சின்ன குழியில் கொண்டு வந்து நிரப்ப பார்க்குறோம். அதான் நாங்கள் செய்த பெரிய தவறு. அதாவது கடவுளை பற்றிய அறிவு, திருத்துவத்தை பற்றிய அறிவு
அது ஒரு அனுபவம், அறிவல். அந்த அனுபவத்தை நான் மற்றோடு பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் அந்த அனுபவத்தை நான் மற்றோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது எனக்கு வார்த்தைகள் தேவை. அந்த வார்த்தைகளுக்கு வரையறைகள் உண்டு. வார்த்தைகளுக்கு வரையறை உண்டு. அப்போ என்னுடைய உண்மையான அனுபவத்தை சொற்களில் என்னால் சொல்ல முடியாது. அப்படி சொல்லும் பொழுது அது வடிகட்டிய அனுபவமாகத்தான் மாறும். அதனால தான் ஞானிகளுடைய அனுபவங்களை எங்களால் முழுதாக புரிந்து கொள்ள முடியாத காரணம், இந்த சிற்றறிவில் அதை கொண்டு வர முடியாது. மூவர் கடவுள். ஆனால் இங்கே ஒரு செய்தி உண்டு. அந்த செய்தி தான் எனக்கு முக்கியம். இதை இப்போ இந்த மூவர் கடவுளை பற்றி என்னால் பேசுகிற அளவுக்கு எனக்கு அறிவில்லை. முதலாவது, என்னால் அதை கிரகித்து கொள்ள முடியாது, உள்ளதை சொல்கிறேன். ரெண்டாவது, அதை பற்றி ஏதாவது நான் படித்ததை உங்களுக்கு படித்து சொன்னால் அல்லது எடுத்து சொன்னால் அது உங்களுக்கு போர் அடிக்கும். 2 நிமிஷத்துலேயே தூக்கம் வந்துடும். இப்போ இந்த செய்தி என்னன்னு பார்க்கணும். இன்றைய காலகட்டத்தில் இந்த நாட்டில் வாழும் எங்களுக்கு செய்தி என்ன? நான் இதை பற்றி சிந்தித்த பொழுது எனக்கு தோன்றிய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். பன்மையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் ப்ளூராலிட்டி. அது என்ன? இந்த நாட்டில் பௌத்த மக்கள் வாழுகிறார்கள், சிங்கள மக்கள் வாழுகிறார்கள், இஸ்லாமிய மக்கள் வாழுகிறார்கள், சைவ மக்கள் வாழுகிறார்கள், கிறிஸ்தவ மக்கள் வாழுகிறார்கள். கிறிஸ்தவ மக்களாகிய தமிழர்களுடைய பண்பாடு வேறு, கலை வேறு, கலாச்சாரம் வேறு. சிங்கள மக்களுடைய கலை கலாச்சாரம் வேறு, இஸ்லாமிய மக்களுடைய கலை கலாச்சாரம் வேறு. பன்மை. இந்த பன்மையாக இருக்கும் நாம் ஒவ்வொருவருடைய கலை கலாச்சாரங்களையும் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அவற்றை ஏற்றுக்கொண்டு வாழலாமா என்பதுதான் ஒரு பெரிய சவால். பெரிய சவால். எங்களால் முடியுதில்லை. அதனால சண்டை. இன்றைக்கும் இந்த நாட்டில் இருக்கிற சண்டை என்ன? ஒரு ஆப்பிரிக்க ஜனாதிபதி அண்மையில் அழகாக சொன்னார், வெள்ளைக்காருக்கு கருத்த டயர் கட்டு மட்டும் துவசங்கள் இருக்கும், வெள்ளைக்காருக்கு கடுத்த டயர் சில்லு போடு மட்டும் துவசங்கள் இருக்கும். அழகாக சொன்னார். அப்படி இந்த துவசங்கள் எங்களில் ஊறிட்டு, மதத்துவசம், இனத்துவசம், மொழித்துவசம் இதை ஊட்டி வளர்த்தவர்கள் இருக்கிறார்கள், வளர்ப்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு அப்பால் சென்று நாங்கள் ஒருவருடைய இந்த வேற்றுமைகளை, நான் வேறு நீ வேறு, நான் வேறு நீ வேறு, உன்னுடைய கலாச்சாரம் வேறு என்னுடைய கலாச்சாரம் வேறு, உன்னுடைய மொழி வேறு என்னுடைய மொழி வேறு, உன்னுடைய மதம் வேறு என்னுடைய மதம் வேறு, இப்படி வேறுபட்டு இருந்தாலும் மனிதம் என்ற ஒன்றில் நாம் ஒன்று சேரலாமா? அதாவது ஒருவரை ஏற்றுக்கொண்டு, விசேஷமாக வேற்றுமைகளை ஏற்றுக்கொண்டு, accept the differences. கஷ்டம், கடினம். ஏன் கடினம் என்று சொன்னால், என்னுடைய அகத்தில் ஒரு சின்ன அகலம்தான் இருக்குது, ஸ்பேஸ். அந்த சின்ன ஸ்பேஸுக்குள்ள அகலத்தில், பரப்பகலத்தில் இவ்வளோ பேரையும் கொண்டு வர முடியாது. அப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த பரப்பகலத்தை, ஸ்பேஸை நான் விதிக்க வேண்டும். எப்படி விரிப்பது? அதான் கேள். எப்படி விரிப்பது? மற்ற கலாச்சாரத்தை நான் அறிய வேண்டும், புரிய வேண்டும், அவருடைய பாரம்பரியங்களை நான் பார்க்க வேண்டும், அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது விதியும். அந்த கட்டத்தில் நாங்கள் எல்லோரையும் என்னுடைய அகத்தே வரவழைக்கலாம், எல்லாரையும். அதான் ஞானி, அதான் ஆன்மீகம். ஆனால் இதே போல இன்னும் ஒரு பிரச்சனை உண்டு. இன்றைக்கு சமூக வலைத்தளங்களினால், மீடியா, ஊடகங்கள், பயணங்கள் கொஞ்சம் விரிவாக இருக்குது. இப்போ இன்றைக்கு எங்கள் நாட்டில் இருந்து அமெரிக்காவுக்கோ, கனடாவுக்கோ, ஃப்ரான்ஸுக்கோ, இந்தியாவுக்கோ போகிறது சர்வசாதாரணமாக வந்துட்டுது. ஏர்போர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு நாளும் மக்கள் பயணம் செய்கிறார்கள். இந்த பயணங்கள் செய்பவர்கள் விளம்பரங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு பரந்து விரிந்திருந்த உலகத்தை ஒன்றாக கொண்டு வரும் ஒரு நிலையை பார்க்கிறோம். அது குளோபல் கல்ச்சர்.
இப்போ யாழ்ப்பாணத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முந்தைய போருக்கு முந்தி என்ன சொல்லுங்களேன், போருக்கு முந்தி பீட்சா சாப்பிட்டோமா, மெக்டொனல்ட்ஸ் சாப்பிட்டோமா, ஹாம்பர்கர் சாப்பிட்டோமா? இப்போ வந்துட்டு எல்லாம் இளைஞர்கள்லாம் அங்கே தான் வைக்கிறார்கள். அந்த சோறு கறியில் இருக்கிற டேஸ்ட் அங்கே இல்லையே. ஆனால் அவர்களுக்கு அதில் இருக்கிற டேஸ்ட் சோறு கறியில் இல்லையே. எங்களோட ஸ்டைல், ஹேர் கட், முடிவெட்டுற முறை, பேண்ட் போடுற முறை எல்லாம் மாறுது. இதைத்தான் நான் குளோபல் கல்ச்சர்னு சொல்கிறேன். ஒரு உலகளாவிய கலாச்சாரம் அது ஒன்று பரவி கொண்டு வருது. திருமணங்கள் நடக்குது. சைவமும் கத்தோலிக்கவும் மட்டுமல்ல, தமிழர்கள் பிற இனத்தவர்களை பிற நாட்டவர்களே திருமணம் செய்கிறார்கள். நிறைய நடக்கும். அப்போ 3வது கலாச்சாரம் ஒன்று உருவாகின்றது. அது இப்படி கொத்தொரு நிலையும் ஏற்படுகின்றது. அதே போல இன்னும் ஒரு பிரச்சனை, அது புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சனை. ஆங்கிலத்தில் சேனோஃபோபியான்னு சொல்லுவார்கள். சேனோஃபோபியா என்றால் பிற நாட்டவர்கள் பிற இனத்தவர்கள் வேண்டாம், பிற நாட்டவர்கள் பிற இனத்தவர்கள் வேண்டாம், எல்லாரும் போ. இங்கேயும் அதுதான் இருக்குது. நம்ம நாட்டிலையும் சிங்கள பௌத்த மக்கள், இது சிங்கள பௌத்த நாடு. அர்த்தம் என்ன? மற்ற எல்லாரும் போங்க. எங்கே போகிறோம்? இதை ஊக்கி வளர்ப்பது ஒரு பெரிய ஜனாதிபதி, உலகத்திலே தலை சிறந்தன்னு சொல்ல முடியாது, பணத்தால் நம்பி இப்போ அதையும் சொல்ல முடியாது, வட அமெரிக்கா. டொனால்ட் ட்ரம்ப் இந்த வெளிநாட்டவர்களை வெளியாலே போ என்று சொல்வது முன்னின்று செயல்படுபவர் டொனால்ட் ட்ரம்ப். ஜேனோஃபோபியா. அது இவ்வளவு தூரம் அவர் போய்விட்டார் என்று சொன்னால், பிற நாடுகளிலிருந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம், அதாவது வட அமெரிக்காவில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு பல்கலைக்கழகம், அங்கு படிக்க வர முடியாது, கல்வி கற்க வர முடியாது. ஒரு ஜனநாயக நாடு இப்படி சொல்கிறாரே. எத்தனை பேர் அனுப்புகிறார் வெளியால்? போ, இனி இந்த நாடுகளுக்கு வீசா இல்லை. செய்வது வட அமெரிக்கா. எல்லாருக்கும் ஜனநாயகம் பேசியவர்கள், எல்லாருக்கும் மனித உரிமை பேசியவர்கள் இன்றைக்கு கேவலமாக இதுதான் ஜேனோஃபோபியா. மற்ற நாட்டவர்கள் பிற நாட்டவர்கள் போகலியார், நாங்கள் மட்டும்தான். இப்போ மும்முனையிலே ஒரு போராட்டம். ஒரு பக்கத்தில் ஜேனோஃபோபியா, பிற இனத்தவரை வெறுக்கிறோம், பிற நாடுகளை வெறுக்கிறோம், பிற மதத்தினரை வெறுக்கிறோம். இன்னொரு பக்கத்தில் ஒரு குளோபல் கல்ச்சர், அதாவது உலகளாவிய கலாச்சாரம். இன்னொரு பக்கத்தில் மாறுபட்ட கலாச்சாரங்கள். இப்படி இருக்கும் பொழுது ஒற்றுமையாக வாழ்வது கடினம். அதனால்தான் பன்மையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் ப்ளூராலிட்டி மிக அவசியம், தேவை. எங்கள் நாட்டுக்கும் தேவை, எல்லா நாடுகளுக்கும் தேவை. அடிப்படைவாதம் கூட, அது அடிப்படைவாதம் இன்னொரு பிரச்சனை. பௌத்த அடிப்படைவாதம் உண்டு, இஸ்லாமிய அடிப்படைவாதம் உண்டு, இந்து அடிப்படைவாதம் உண்டு, இந்துத்துவ கிறிஸ்தவ அடிப்படைவாதமும் உண்டு. அது என்ன? அந்த அடிப்படைவாதம்னா மற்றவர்கள் விளக்குறதான். அப்போ இவ்வளவு பிரச்சனை நாங்கள் வளர்த்து கொண்டு இந்த 21ஆம் நூற்றாண்டில், சில பேர் சொல்லுவார்கள் இந்த 21ஆம் நூற்றாண்டில் நாங்கள் சிவிலைசேஷன் கலாச்சாரத்தை உயர்ந்து நிற்கிறோம் என்று, உச்சக்கட்டத்தை நிற்கிறோம் என்று. அது பொய். நாங்கள் தொழில்நுட்ப ரீதியாக உச்சக்கட்டத்தை நிற்கிறோமே ஒழிய, கலை கலாச்சார பண்பாடு என்று சொல்லும் பொழுது மிக கீழே தான் போய் கொண்டிருக்கும். மிக கீழே போய், அது தெளிவு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பன்மையில் ஒற்றுமை காணலாமா? அதுதான் இந்த திருவிழா அன்று, இந்த மூவொரு கடவுள் அன்று, இந்த திருநாள் அன்று நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று, செயல்பட வேண்டிய ஒன்று, நம்மை சவால் செய்ய வேண்டிய ஒன்று. அப்படி வாழ்ந்தால்தான் வாழ்க்கை உண்டு. இல்லை என்று சொன்னால் ஒருவரை ஒருவர் பகைத்து கொண்டு, ஒருவரை ஒருவர் நொந்து கொண்டு, ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொண்டு வாழ்வோம். அது வாழ்வோம் அல்ல, இருப்போம். அதான் நடக்கிறது பெரும்பாலும் இன்றைக்கு. அவை இந்த மூவொரு கடவுளின் இந்த திருநாள், திருத்துவ திருநாள் இப்படி ஒரு செய்தி எங்களுக்கு தந்து, எங்களுக்கு ஒரு சவாலை தந்து, இப்படி வாழும் என்று எங்களுக்கு சொல்லுகிறார்கள். வாழலாம். மனிதன் நினைத்தால் வாழலாம். மனிதன் திட சங்கல்பம் கொண்டால் வாழலாம்.
அதற்கு முன்னின்று நமக்கு தலைமைத்துவம் கொடுக்க வேண்டிய சிலர் தேவை. மதத்திலும் தேவை, அரசியலிலும் தேவை. இது ஒரு பெரிய சவால், பாரிய சவால். இந்த சவாலை உங்களுக்கு நான் விட்டு, எனக்கும் விட்டு, மறு உரையில் சந்திக்க மட்டும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.